ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை ஸ்டெப் மாம் டாக்டர் இஸ் மை எக்ஸ் சீசன் 1 எபிசோட் நம்பர் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்றைக்கி பார்க்க போகிற எபிசோட் நம்பர் 5குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அதாவது அவங்க ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ ஒரு ரூமில் வந்து வெளியே நின்று, நம்ம ஹீரோயின் ஒரு ரூமில் வந்து வெளியே நின்று 2 பேருமே ஒன்றா நிலாவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணால் இங்கே ப்ரெசென்ட்டை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்துட்டு இன்றைக்கி மதர்ஸ் டே, ஸோ நம்ம அம்மாவுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. சரி, ஓகே, அப்போனா வா நம்ம ஷாப்பிங் போகலான்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி, ஓகேன்னு ஹீரோயினும் போய் ரெடி ஆகிட்டு வராங்க. நம்ம ஹீரோயினோட அழகை பார்த்தோன்னே ஹீரோ வாயடிச்சு போகிறான். எனக்கு தெரியும் நீ இப்படி தான் பண்ணுவேன், இப்படியே பார்த்துட்டே இருந்தால் உன்னோட கேமில் தோற்று போயிருவேன் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே ஷாப்பிங் போகிறதுக்காக ட்ரெயினில் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே நிறைய கூட்டம் இருந்தனால நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரொம்ப க்ளோஸாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். 2 பேருமே வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே 2 பேருமே ஒரு வழியாக டவுனுக்கு வந்துடுறாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய கடைக்கு போய் நிறைய பொருளை பார்க்குறாங்க. இல்லை இது செட் ஆகாது, இல்லை இதுவும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடுறாங்க. பார்த்தா அது ஒரு பொக்கே. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனோட அம்மா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் 2 பேருமே உண்மையிலே நல்ல பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம அம்மாவுக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். இப்போ அப்படியே சாயங்காலம் நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரூமை பார்ப்பாங்க. உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட அம்மா ஃபோட்டோ வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கு வந்து அம்மா கிடையாது. நம்ம ஹீரோனோட அம்மாவை தான் நம்ம ஹீரோ அம்மானு கூப்பிட்டுட்டு இருக்கான். ஏன்னா ரொம்ப நேரமாக என்ன ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் உள்ளே போகிறாங்க. கவலைப்படாத, உனக்கு என்றைக்குமே நான் இருக்கேன் துணையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னு ஹீரோ சொல்கிறான். உன்கிட்ட போய் சொன்ன பற்றி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் நம்ம அம்மா அப்பா இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள ஒரு நாள் நைட்டு தனியாக வந்து ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண விட்டுடலாம். நம்ம 2 பேரும் வேற எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணுவோம், வேற ஏதாவது ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் நம்ம 2 பேரும் சின்ன பசங்க, நம்மளுக்கு இன்னும் 18 வயசு கூட ஆகலை. இப்போ நம்மளுக்கு ஹோட்டலில் புக்கிங்லாம் பண்ண தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் அதுக்கு ஒரு ஹோட்டல் இருக்குது, அதுதான் லவ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன்னா லவ் ஹோட்டலா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு கவனாமி மெசேஜ் பண்ணியிருப்பான். அந்த மெசேஜை நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டுறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ கவனாமி கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான். அதுக்கு கவனாமியும் சரி ஓகே, நீ அப்பனா சாட்டர்டே நீனும் யூமேவும் என்னோட வீட்டில் வந்து தங்கிக்கோங்க, என்னோட பக்கத்து வீடு தான் மீனாமி, நீ என்னோட வீட்லையும் யூமே மீனாமி வீட்லையும் தங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவனாமி சொல்லுவான். என்ன கவனாமியும் மீனாமியும் பக்கத்து பக்கத்து வீடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் ஷாக் ஆவாங்க. இப்போ அப்படியே சாட்டர்டே ஆகுது. இப்போ நம்ம மீனாமியும் ஹீரோ கிட்ட தேங்க்யூடா, என்ன யூமேவோட தனியாக ஒரு நைட்டு ஸ்டே பண்ண வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட மீனாமி சொல்லிட்டு இருப்பா. அப்ப கவனாமி வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் எத்தனை தடவை தொல்லை பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கவனாமி சொல்லுவான். அதுக்கு மீனாமியும் நானே எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் பூனை மாதிரி ட்ரீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்லுவா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கவனாமி வீட்டுக்கும் ஹீரோயின் மீனாமி வீட்டுக்கும் போறாங்க. நாங்க நல்லா என்ஜாய் பண்ண போறோம், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மீனாமியும் கவனாமியும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. மீனாமியும் கவனாமியும் எப்படி பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு மீனாமியும் கவனாமியும் நாங்க 2 பேருமே நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவளும் இந்த பக்கம் இவனும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம கவனாமியும் ஹீரோ கிட்ட நீ யூமேவோட ஹார்ட்டை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ என்னடா சொல்ற, லூசு மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அதுக்கு கவனாமியும் மிஸ்ட்டோ எனது நீ யூமேவோடதை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு செவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மீனாமியும் அவங்க சும்மா அவங்களை வெறுப்பேற்றதுக்காக சொல்றாங்க, நீங்க கூல் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து அசிங்கமா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே கவனாமியை கட்டி போட்டுட்டு கவனாமியோட ஒரு லெட்டர் எடுத்து சத்தமா படிச்சுட்டு இருப்பான். என்னோட பேர் தான் கவனாமி, நான் வருங்காலத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகி மீனாமியை கல்யாணம் முடிச்சு எப்போவுமே நான் மீனாமியை சேஃபாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கவனாமி எழுதின லெட்டரை சத்தமாக படிச்சுட்டு இருக்கான். இந்த சைடு மீனாமி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு அதே மாதிரி செவரை போட்டு குத்திக்கிட்டு இருக்கா. ஏ மிசுட்டோ, நான் எழுதாதெல்லாம் சொல்லாத, நீ போய் சொல்லிட்டு இருக்க, மீனாமி இவனை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கவனாமி கத்திக்கிட்டு இருக்கான். அதான் பதிலுக்கு பதில் பழி வாங்கிட்டியே, இப்போ சந்தோஷமாடா அப்படின்னு சொல்லிட்டு கவனாமி ஹீரோவை பார்த்து கேட்குறான். இப்போ அப்படியே நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. காலையில் நடந்த விஷயத்தை யாருமே மறக்கல. ஒவ்வொருத்தருக்கு மேலே கோவமாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோனு என்னம்மா ஆர்டர் பண்ணிட்டு இருக்க, இரு நான் உனக்கு ஆர்டர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளா ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி நம்ம ஹீரோவுக்கு வாங்கி கொடுக்குறா. இப்போ நம்ம ஹீரோவும் பதிலுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஜூஸை வாங்கி கொடுக்குறான். இதை பார்த்தோன்னா கவனாமி நீங்கள் 2 பேருமே ஒரு நல்ல கப்பிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கத்துறாங்க. இப்போ அப்படியே நம்ம மீனாமி ஹீரோ கிட்ட க்ளோஸாக போயிட்டு என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற, நான் அதுக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சீக்கிரமா நான் யூமே கூட வந்து டெய்லியும் வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு மீனாமி சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ முதல்ல என்கிட்ட இருந்து நவுண்டு போ, இவ்வளோ க்ளோஸா இருந்தா
யூமே என்னை பற்றி என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதான் எனக்கும் வேணும். யூமே உன்னை பற்றி பொறாமப்படணும், அதுக்கப்புறம் உன்னை வெறுக்கணும். யூமேவை எனக்கு மட்டும்தான் பிடிக்கணும், யூமேக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கணும், அவள் உன்னை வெறுக்கணும், இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காத, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மீனாமியும் நீ எனக்கு டியூஷன் எடுக்க முடியுமா, நான் ஸ்டடீஸில் கொஞ்சம் வீக்காக இருக்கேன், ஸோ டெய்லியும் டியூஷன் எடுத்தேன்னா நான் வந்து படித்த மாதிரி ஆகும், அதே நேரத்தில் யூமே கூட க்ளோஸாக இருந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாமி சொல்கிறா. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் ஆக்சுவலாக என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது, நீ ஆக்சுவலாக யூமே கிட்ட டியூஷன் போகிறது ரொம்ப நல்லது, ஏன்னா யூமே என்னை விட நல்லா படிப்பா, எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பா, அதோட என்னை விட ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யூமைவை புகழ்ற மாதிரி அவனை வெறுப்பேற்றிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினும் டென்ஷன் ஆகிட்டு போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கத்துறாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலன்னு சொல்லிட்டு நம்ம மீனாமி யோசிக்கிறா. இப்போ அப்படியே நைட் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஜன்னலுக்கு வெளியில வந்து நிலாவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரெஸ்ல பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ரொம்ப நன்றி, ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் எனக்கு மீனாமி தான் போட்டுக்க சொன்னா, வேற எதுக்காகவும் நான் போட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து நிலாவை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு பாஸ்ட் லைஃப் தான் ஞாபகம் வரும். நீ அதை ஞாபகம் வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எப்படி மறக்க முடியும், ஆக்சுவலாக இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம், இன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு என்ஜாய் பண்ணுறோம். ஸோ எனக்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆக்சுவலாக எனக்கும் இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னுமே லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் அவங்க லவ் இப்போ கொஞ்சம் சிக்கலான கண்டிஷனில் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இவங்க சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போகணுன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினோட பேரண்ட்ஸ் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த லவ்வெல்லாம் மறந்து இப்போ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தாட் என்னைக்குமே மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கேமே வந்து விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் ஆனாலுமே இவங்க உள்ளுக்குள்ளே இன்னுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இந்த எபிசோட்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. ஆனால் எத்தனை நாளைக்கு தான் இப்படி வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே லவ் பண்ணிட்டு இருக்க முடியும், என்னைக்காச்சும் ஒரு நாள் இவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு தானே ஆகணும். ஸோ அப்படி அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுமையாக அடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம கவனாமிக்கும் மீனாமிக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இந்த எபிசோடில் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம மீனாமி வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. பட் ஆனால் நம்ம மீனாமிக்கு ஹீரோ மேலே எந்த விதமான ரொமான்டிக் ஃபீலிங்ஸுமே இல்லை. நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா யூமே கூட டெய்லியும் க்ளோஸாக இருக்கலாம், அவ கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம மீனாமி ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. மற்றபடி நம்ம ஹீரோ மேலே எந்த விதமான லவ்ஸும் அவளுக்கு இல்லை. ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் நம்ம கவனாமி கூட நம்ம மீனாமி சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக வந்து பழகிருக்கா. ஸோ நம்ம மீனாமிக்கு கவனாமிக்கும் இடையில ஏதாச்சும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத மீதி இருக்க எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இந்த அனிமி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பிகாஸ் இந்த அனிமி நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, ஸோ அதனால தான் கேட்குறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பபாய், see you.